السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وسلم على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான உலமாக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த உலகத்தில் எங்களை முஸ்லிம்களாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் உலகத்தில் அல்லாஹ் எல்லாருக்கும் பிரச்சினைகளை வைத்திருக்கிறான். பிரச்சினை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. பணக்காரருக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஏழைக்கும் பிரச்சனை இருக்கிறது, படித்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, படிக்காதவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஒரு நல்லவருக்கு பிரச்சனை வருமோ அதற்கு பெயர் சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை அது. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ்வே சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் பல முறையில் சோதித்தோம். ஒரு சோதனை அல்ல, இரண்டு சோதனை அல்ல, பல சோதனைகள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சோதனையிலும் பாஸ் ஆகினார். நல்லவர்களுக்கு வந்தால் அதற்கு பெயர் சோதனை, கெட்டவர்களுக்கு வந்தால் அதற்கு பெயர் தண்டனை. சுனாமியில் மௌத்தான நல்லவர்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டவர்கள், சுஹதாக்கள். சுனாமியில் மரணித்த கெட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டவர்கள்.
மோசமானவர்கள், பாவிகள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானவர்கள். ஆகையால் சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நாம், நமக்கு வரக்கூடியது சோதனையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தண்டனையாக இருக்கக்கூடாது. உலகத்தில் ஆகப்பெரிய சோதனை சோதிக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். நபிமார்களை போல சோதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் எவ்வளோ உயர்ந்த மார்க்கம், எவ்வளோ கண்ணியமான மார்க்கம். இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் நபிமார்கள். ஆனால் அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களுடைய தகப்பனுக்கு இஸ்லாத்தை கொடுக்காமல் அல்லாஹ் அவர்களை சோதித்தான். எத்தனையோ நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்காமல் அவர்களை சோதித்தான். உலகத்தில் சிறந்தவர், உலகத்தில் உயர்ந்தவர், உலகத்தில் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டவர், ஒவ்வொரு உறுப்புறுப்பாக அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனாக ஆக்கி இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பாவுக்கே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொடுக்கல. அபூ தாலிப் யார்? அபூ தாலிபுடைய மகன் அகீல், அபூ தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாரை விடவும் அபூ தாலிப் உயிராக நேசித்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க எல்லாரை விடவும் அபூ தாலிப் பாதுகாத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணை இமை பாதுகாப்பதை போல் கண்ணுக்கு ஒரு தூசி வருது, கண்ணுக்கு ஒரு தூசி வருது, இமைக்கு சொல்லணுமா யாராவது கண்ணை பாதுகாரு? ஆட்டோமேட்டிக்காவே கண் மூடிப்படுமா இல்லையா? அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்தவர் தான் அபூ தாலிப். ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவரை வைத்து சோதித்தான். அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கல. கடைசி நேரம் சக்கராத்தில் இருக்கிறார், சக்கராத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து சொல்றார்கள், சாச்சா, பெரியப்பா, என்னுடைய காதுக்கு கேட்கிற மாதிரி மட்டும் கலிமா சொல்லுங்க, சத்தமா சொல்லவானாம். என்னுடைய காதுக்குள் மாத்திரம் நீங்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள் வாங்க, மத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்றேன். இஸ்லாத்தை கபூல் செய்யறது மட்டும்தான் உங்களோட வேலை, முஸ்லிமாக மாறுவது மட்டும்தான் உங்களோட வேலை, கலிமா சொல்வது மட்டும்தான் உங்களோட வேலை. நான் அல்லாஹ் கிட்ட மத்த எல்லாத்துக்கும் பொறுப்பு. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா யாருக்காவது? இப்படி ஒரு சான்ஸ் யாருக்காவது கிடைக்குமா சகோதரர்களே? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கலிமா சொல்ல சொன்னா சக்கராத்துல கவிதை படிச்சார். وَلَقَدْ عَلِمْتُ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِّنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينًا لَوْلَا الْمَلَامَةُ وَحِذَارُ مَسَبَّةٍ لَوَجَدْتَنِي سَمْحًا بِذَاكَ مُبِينًا. அவர் சொன்னார், وَلَقَدْ عَلِمْتُ, மகனே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நினைக்கிறியா உண்ட பெரியப்பாவுக்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று தெரியாண்டு நீ நினைக்கிறியா? வலகத் அலிம்து, மகனே எனக்கு உறுதியா தெரியும், எந்த சந்தேகமும் இல்ல, கன்விக்ஷனோட நான் சொல்றேன், எனக்கு உறுதியாக தெரியும். பி அன்ன தீன முஹம்மதின், உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறதே, ஹைருன், சிறந்த மார்க்கம், மின் அதியானில் பர்ரியதி தீனா, அதை விட உண்மையான மார்க்கம், சிறந்த மார்க்கம் இந்த உலகத்தில் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனா நான் இப்ப சக்கராத்தில் இருக்கிறேன், கடைசி நேரத்தில் இருக்கிறேன்.
மௌத்தாக போறேன், இந்த நேரத்துல நான் கலிமா சொன்னேன்னு வை, கலிமா சொன்னேன்னு வை. சுத்தி இருக்கிற குறைஷி காபிர்கள், அபூ தாலிபை சுத்தி இருக்கக்கூடிய குறைஷி காபிர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, மௌத்துக்கு பயந்து, லௌலல் மலாமது வஹிதாரு மஸப்பத்தின் லவஜத்தனி சம்ஹன் பிதாக முபீனா. மகனே, மௌத்துக்கு பயந்து இந்த அபூ தாலிப் செஞ்ச வேலையை பாத்தீங்களா? எல்லாரும் சொல்லுவான், மௌத்த பயந்து இந்த அபூ தாலிப் செஞ்ச வேலையை பாத்தீங்களா? இவ்வளோ காலமா பின்பற்றி வந்த மார்க்கத்தை விட்டுட்டு புதிய மதத்துக்கு போய்த்தார். இப்படி பழிப்பாங்க, எனக்கு ஏசுவாங்க. இந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் என்ற ப்ராப்ளம். இது மட்டும் இல்லண்டா, லவஜத்தனி சம்ஹன் பிதாக முபீனா. உண்ட காதுக்குள்ளே எல்லாம் கலிமா சொல்ல தேவல்ல, சத்தமாவே கலிமாவை சொல்லி உன்னுடைய கண்களை குளிரச் செய்திருப்பேன். இப்படி சொல்லிட்டு மௌத்தா பைத்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. ஏன்? வளர்த்தவர் காஃபிரா செத்துட்டார், ஆளாக்கியவர் காஃபிராக செத்துட்டார். எல்லா காஃபிர்களும் வந்து, ஏ அபூ தாலிப், உங்களோட மகனை எச்சரிங்க என்று சொன்ன நேரம், என்னுடைய மகனுக்கு நான் பாதுகாப்பு தந்த அந்த தலைவர் இஸ்லாம் இல்லாம செத்துட்டாரே, மௌத்தாகிட்டாரே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. என்ன செய்யலாம் நபியால? நபியால என்ன செய்யலாம் சகோதரர்களே? எச்சு எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சி, உமிழ்நீர். இந்த எச்சி பட்டா நரகம் தீண்டுவது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சி எந்த உடம்பில் படுமோ, எந்த பகுதியில் படுமோ, அந்த பகுதியை நரகம் தீண்டுவது ஹராம். எச்ச எடுத்து துப்பி அபூ தாலிபுடைய முழு உடம்புலையும் தேய்ச்சான். தேய்ச்சி கொண்டு வரும்போது சரியா குதிகால் பகுதி வரக்கூடிய நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனையை ஒரு மனிதருக்கு கொடுப்பான். யார் அவர்? அவர்தான் நபிட பெரியப்பா அபூ தாலிப். நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை ஒரு மனிதருக்கு கிடைக்கும். அவர்தான் என்னுடைய பெரியப்பா. என்ன தண்டனை தெரியுமா? அவர் உடம்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சில் படாத இடம் எது? குதிகால்ல தானே எச்சி படல. அந்த 2 குதிகாலுக்கும் அல்லாஹ் நெருப்பால 2 செருப்பு போடுவான். அந்த செருப்பை அணிந்தால் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்க்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தோம். அபூ தாலிபை விட அல்லாஹ், நபியை வளர்த்தவனை விட அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசிக்கிறான். நபிய வளர்த்த ஆளாக்கின அபூ தாலிப், அவரோட அல்லாஹ் இறக்கப்படல. நாங்க இஸ்லாத்துக்காக ஒன்றுமே செய்யல. இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சோம்? நாங்க பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்றோம். நம்முட மார்க்கம், நம்முட தொழுகை, நம்முட குடும்பம், நம்முட தொழில், இப்படியே நம்மட வாழ்க்கை கழியுது. நம்மளோட அல்லாஹ் இறக்கப்பட்டிருக்கானே சகோதரர்களே, இதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் என்ன வேணும்? இந்த இஸ்லாத்தை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? இந்த கலிமாவோட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? ஒன்றும் தேவையில்லை இந்த உலகத்துல. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அல்லாஹ் அவனுக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை மாத்திரம், இஸ்லாத்துல பிறக்க வச்சதுக்கு மாத்திரம், அவன் மௌத்து வரைக்கும் சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியம், அவ்வளவு பெரிய பாக்கியம். இத விலங்கல்லையே முஸ்லிம்கள். பாரு என்னோட படிச்சான், நான் இன்னும் புஷ்பைக்கல்ல தான் போறேன், அவன் பாரு பென்ஸ் கார்ல போறான். பாரு என்னோட தான் சவுதியில இருந்தான், டொய்லெட் கழுவினா அக்கரபத்துல 4 கடை வாங்கிட்டான் டவுன்ல.
அவனை பார்த்து எரியுற, அவனை பார்த்து பொறாம. அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையை பங்கு வைக்கிறது நான். இவர் மௌலவி ஆகணும், இவர் முஃப்தி ஆகணும், அவர் ஆலிம் ஆகணும், இவர் டாக்டர் ஆகணும், இவர் இன்ஜினியர் ஆகணும், இவர் எம்ப்ளாயரா இருக்கணும், இவர் எம்ப்ளாயியா இருக்கணும், இவர் நர்ஸா இருக்கணும், அவர் யூரோலஜிஸ்டா இருக்கணும், இவர் வைரோலஜிஸ்டா இருக்கணும், அவர் டெர்மடாலஜிஸ்டா இருக்கணும். இது நாம் பங்கு வச்சது. பொறக்க போக்கல யாரும் பட்டத்தோட வரல, பொறக்க போக்கல யாரும் பதவியோட வரல, பொறக்க போக்கல யாரும் முஃப்தியா வரல. அல்லாஹ் சொல்றான், நாம் பங்கு வச்சதுடா இதெல்லாம், நாம் போட்ட பிச்சை இதெல்லாம். இத பார்த்து நீ ஏன் பொறாமப்படுறாய்? அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். இத பார்த்து ஏன் பொறாமப்படுற? உன்னை முஸ்லிமா படைச்சிருக்கிறேன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து. நீ முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விளங்காததுதான் ஆகப்பெரிய நஷ்டம். முஸ்லிம்கள் கலிமாவை விளங்காததுதான் ஆகப்பெரிய நஷ்டம். முஸ்லிம்கள் கலிமான பெருமதி விளங்காததுதான் ஆகப்பெரிய கை சேதம். சகோதரர்களே, எல்லாம் விளங்கியாச்சு. படிப்பை பத்தி தெரியும், பணத்தை பத்தி தெரியும், எல்லாத்த பத்தியும் தெரியும், ஆனா இஸ்லாத்தை பத்தி தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள முஸ்லிமாக்குறதுக்கு பட்ட கஷ்டம் தெரியாது. ஏன்? பிறந்தது முஸ்லிமா தானே, அதால தெரியாது இஸ்லாத்தின பெருமதி. இஸ்லாத்துக்கு வந்திருந்தா தெரியும். சஹாபாக்களுடைய வரலாறு எப்படி? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு. நம்முடைய வரலாறு எப்படி? இஸ்லாத்துல பிறந்த வரலாறு. ஓசில வந்தது தானே, சும்மா கிடைச்சது தானே, அதால பெருமதி விளங்கல்ல. பெருமதி விளங்கினா மகரிப் தொலை பள்ளிக்கு வராம இருப்பானா? பெருமதி விளங்கினா வட்டி கடையில நிப்பானா? பெருமதி விளங்கினா சமூகத்தை பிரிப்பானா? பெருமதி விளங்கினா அல்லாஹ்ட கட்டளைகளை மதிக்காம வெங்கையும் போவானா? பெருமதி விளங்கலே சகோதரர்களே, மௌத்த விளங்கலே, சக்கராத்த விளங்கலே, கபர விளங்கலே, துனியா துனியாண்டு ஓடுறாங்களே இந்த முஸ்லிம்கள். நாம ஒரு கூட்டம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம், பார்த்தா வழங்கும் பெரிய ஒரு கிரவுட், வெளியே எவ்வளவு பெரிய கிரவுட் இருக்குது யோசிப்பாரு. இந்த பயான் பள்ளிக்கு வாரவங்க தான் பயானுக்கு வந்திருக்கிறாங்க. குர்ஆன சுமந்த பிள்ளைகள் பயான்ல இருக்குது. இவங்களுக்கா பயான் தேவை? தொழுகை இல்லாம வெளியில சுற்றுறவனுக்கா பயான் தேவை? இவங்களெல்லாம் யாரு கொண்டாடுறீங்க? இவங்களுக்கெல்லாம் யார் இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்துறது? இவ்வளவு பெரிய பொறுப்பை தந்த அல்லாஹ் நம்ம அனுப்பி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க வாலிபர்களே, நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள், நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். உங்களோட நண்பர்களை எடுத்து பாருங்க. நீ பள்ளியில உட்கார்ந்திருக்காய் வாலிபன், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். உங்களோட கிளாஸ்ல, உங்களோட ஐசிபிடில, உங்களோட கேம்பஸ்ல, கிளாஸ்ல எத்தனை பேர்? 100% படம் பார்த்துட்டு இருப்பான். 150% தொழவே மாட்டான். 150% செட்டிங்ல இருப்பான். இவனெல்லாம் பாவம் இல்லையா? இவனெல்லாம் மார்க்கம் தேவையில்லையா? இவனெல்லாம் சொர்க்கம் போடலையா? இவனெல்லாம் அல்லாஹ்வோடு நெருங்குற இல்லையா? யாரு கொண்டாடுறது? யாரெல்லாம் சொல்றது? அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறான், பள்ளியில உட்கார வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, எல்லாரையும் பள்ளியோட இணைங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? وَاتَّخَذَ اللَّهُ إِبْرَاهِيمَ خَلِيلًا. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு நபியை பார்த்து தான் சொல்றான், இப்ராஹிம் என்னுடைய நண்பன். நான் அந்த மினிஸ்டர் வலது கை, நான் இந்த எம்பிட இடது கை. அந்த ஆஜியார் அவர் நம்மளை கூப்பிடாம ஒன்றும் செய்ய மாட்டார். சிலாக்கள் பெருமை அடிக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நண்பனாகிறது லேசா? ஆகலாம், வாலிபர்கள் நினைச்சா ஆகலாம், அல்லாஹ்வுடைய நண்பனாகலாம், அல்லாஹ்வோடு நெருங்கலாம். சஹாபாக்கள் வரலாற படிச்சீங்கன்னா விளங்கலாம். இன்னைக்கு எல்லாம் படிச்சிருக்கிறோம். நாம் படிப்ப குறை சொல்லல, அல்லாஹ்வுக்காக சொல்றேன். சஹாபாக்கள் வரலாற படிங்க.
நபிமார்ற வரலாறு படிங்க. குறைஞ்சது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு படிங்க. ஒவ்வொரு வாலிபனும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரும்போது 28 வயசு. 28 வயசு, எனக்கும் அதே வயசு. என்ன செய்யலாம்? 28 வயசு பொடியனால என்ன செய்யலாம் இந்த காலத்துல? 28 வயசு பொடியன்னா 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக பிரட்டியவர். ஏன் இப்ப ஏலா? 28 வயசுல இஸ்லாத்துக்கு வந்த அந்த வீரன் தான். எல்லாம் ஒளிஞ்சு போறாங்க. எங்க? மக்கால இருந்து மதீனாவுக்கு ஒளிஞ்சு போறான். முஸ்லிம்கள் பயமே. காபீர்கள் கண்டா என்ன செய்வான்? அடிச்சிருவான், புடிச்சிருவான், சொத்துக்களை பறிச்சிருவான். ஒளிஞ்சு போறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபீர்களுடைய தலைவர்கள் எங்க எல்லாம் இருக்கிறாங்களோ வாள் எடுத்துக்கிட்டு போனாங்க. அங்க காபீர்கள சபை எங்க எல்லாம் கூடுமோ போய் சொன்னாங்க. எப்படி வார்த்தைன்னு பாருங்க. எவனுக்கு தன்னுடைய தாய் புள்ளைய இழக்கணும் விருப்பமோ, நான் ஹிஜ்ரத் போறேன், ஆம்புலண்டா என்ன தடுத்து பாரு. எவனுக்கு பொண்டாட்டி விதவையாகணும் விருப்பமோ, நான் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறேன், ஆம்புலண்டா தடுத்து பாரு. எவனும் வரல, வர மாட்டான். ஷைத்தானே பயந்தோடுறான். இவன் வருவானா? எப்படி வாலிபன், எப்படி முஸ்லிம், இஸ்லாத்தை வழங்கின முஸ்லிம். பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா யாரும் கைப்பற்ற கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்கள் கையில. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில. அபூபக்கர் மௌத்தானதுக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக மாறினார். சகோதரர்களே, ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 25ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஜரத் அபு உபைதாவுடைய தலைமையில் படைகளை அனுப்பி மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டு விட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுப்புதாரிகள் பாதிரிமார்கள் சொன்னார்கள், அவங்களோட ஜனாதிபதி வந்தா தான் நாங்க தொரப்ப கையில கொடுப்போம். ஏனென்றா அவங்களோட வேதத்துல இஞ்சில்ல, பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வரும் தலைவர் இப்படித்தான் இருப்பார். சில அடையாளங்கள் எழுதப்பட்டிருக்குது. அவங்க சொன்னா, உங்களோட தலைவர் ஜனாதிபதி கலீஃபா வந்தா தான் நாங்க தொரப்ப கொடுப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படியான வீரன் என்றா, எந்த யுத்த காலத்துக்கும் போகாமலேயே நாட்டை கைப்பற்றுவார். அவனோட ஆட்சியில 7 மண்டா ஒரு வரலாறு காட்டுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போன வரலாறு. மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து படைகளை வழிநடத்துவார். மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து ஈரானுக்கு சிக்னல் கொடுப்பார். எதால? போனால, வாட்ஸ்அப்பால, வைபரால, பேஸ்புக்கால, டெக்னாலஜியால, அல்லாஹ்வோட தொடர்பால. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தேவை சகோதரர்களே, வாலிபர்களுக்கு தேவை சகோதரர்களே, டெக்னாலஜி அல்ல. வாலிபர்களுக்கு தேவை அந்த இந்த தொடர்புகள் அல்ல. முஸ்லிம்களுக்கும் வாலிபர்களுக்கும் தேவை அவனுடைய தொடர்பு. அவன் வேணும் நமக்கு, வேற யாரும் தேவையில்லை நமக்கு. மனைவி முக்கியமா? அவன் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? பெற்றவர் முக்கியமா? நண்பர்கள் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? தெளிவா சொல்லுங்க, அல்லாஹ் தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. இப்படி வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் வாழ வைப்பான். கடலை வித்த ஒருவர், கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்குமா? சொல்லுங்களே. கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா, சில நாள்ல அதுவும் கிடைக்காது. கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா? கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா? இப்ப பணக்காரனுக்கு ஆச்சரியம், அடே நானே ஹஜ்ஜிக்கு போகல,
நீ எப்படி ஹஜ்ஜிக்கு போன? கடலை வித்து ஹஜ்ஜிக்கு போகலாமா? அவன் சொன்னானா, நான் தான் கடலை விக்கிறேன், ஏண்ட அல்லாஹ் கடலையா விக்கான்? ஏண்ட ரப்பு அவன் கடலையா விக்கான்? நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் என்ன அனுப்பி வச்சான். இப்படி மாறணும் முஸ்லிம்கள். இது சஹாபாக்கள் காலத்துல நடந்த கதை இல்ல, நேத்து முந்தநாத்து நடந்த கதை, இந்த காலத்துல நடந்த கதை. இப்படியான மக்கள் தான் இந்த அக்கிரமத்துக்கு தேவை. இப்படியான முஸ்லிம்கள் தான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு தேவை. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதா செய்தி அனுப்புறார் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா அமீருல் முஃமினீன், நீங்க வந்தா தான் தொரப்ப தருவானாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், இப்பயா ஒரு 10 ஒருத்தர் தான் போற, அவர் ஜனாதிபதி ஒருவர் தான், அவருக்கு முன்னால ஒரு பிளைட், பின்னால ஒரு பிளைட், வந்து இறங்கினா முன்னால ஒரு BMW, பின்னால ஒரு ஃபெராரி, பக்கத்துல ஒரு லெம்போகினி, அங்கால ஒரு பென்ஸ். என்ன 4 கால் வச்சு போறானோ தெரியா படம். நாங்க யாரு? நாங்க இந்த நாட்டு ஜனாதிபதி. நாங்க யாரு? நாங்க சவுதி மன்னர். தங்க எஸ்கலேட்டர்ல தான் இறங்குவோம். ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இவன் படுற பாடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 63 முஸ்லிம் நாடாம் கடைசியா வந்த தகவல். எத்தனை முஸ்லிம் நாடு இருக்குதாம்? 63 முஸ்லிம் நாடாம். அந்த 63 முஸ்லிம் நாட்டுக்கும் ஒரு ஜனாதிபதி. அப்ப எத்தனை கார்ல அவர் போயிருக்கும்? எத்தனை 1000 குதிரை ரெடி பண்ணிருக்கும்? எத்தனை லட்சம் ஒட்டகம் தங்கத்தால வெள்ளியால அலங்கரிக்கப்பட்ட உடுப்புகள் எல்லாம் உடுப்பாட்டி கொண்டு போயிருக்கணும். ஒரே ஒரு ஒட்டகம் எடுத்தார். அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய காரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதுறதா இருந்தா சாலிம்ட்ட போய் ஓதுங்க. சஹாபி அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை. சாலிம கூப்பிட்டாங்க, வா சாலிம் போவோம். கொஞ்ச நேரம் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி ஒட்டகத்துல போவார், கொஞ்ச நேரம் ஜனாதிபதி நடந்து போவார். ஏன்? ஒட்டகத்துக்கும் கஷ்டம் கொடுக்காத ஜனாதிபதி. 2 பேர் போறதில்ல, ஒரு ஆள் நட, ஒரு ஆள் ஏறு. இப்படியே போகுது பிரயாணம். எங்க? மதீனாவில இருந்து பலஸ்தீனுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போகணும். எப்படி கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்மட வாழ்க்கை எங்க இருக்குது? நம்மட முன்னேற்றம் எங்க இருக்குது? நம்மட தொடர்பு எங்க இருக்குது? நாம என்னத்தை யோசிச்சுட்டு வாழ்றோம் உலகத்துல? இதை வழங்குறதுக்கு தான் இந்த பயான். போறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறான். இப்ப பலஸ்தீன் நெருங்குது. யார டேர்ன் தெரியுமா? ஜனாதிபதி நடக்கிற டேர்ன், அடிமை ஒட்டகத்துல வார டேர்ன். அடிமை சொன்னார், பலஸ்தீன் வருது, பரவாயில்ல, நான் நடந்து வாரேன், நீங்க கொஞ்சம் ஒட்டகத்துல வரலாமே. சரி, பொத்துவாயே ஒண்டட்டானா, நீ ஒட்டகத்துல வா, நான் நடந்துதான் வருவேன். ஜனாதிபதி என்ன ஜனாதிபதி? நான் என்ன ஜனாதிபதி? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தான். உடுப்புல 11 ஓட்டை இருக்குது. எத்தனை ஓட்டை? சுப்ஹானல்லாஹ். ஒரு ஓட்டையோட நாங்க உடுப்பு போடுவோமா? கொஞ்சம் சந்தன குச்சி உளுந்து ஓட்டையானாலே அந்த உடுப்பு ரிஜெக்ட். ஜனாதிபதியுடைய உடுப்புல, உலகத்தை கட்டியாண்ட மன்னருடைய உடுப்புல, அமெரிக்கா ரஷ்யா போல அந்த காலத்தில் வாழ்ந்த வல்லரசு, ஈரான் இத்தாலி எல்லாம் பயந்து நடுங்கிய பேரரசன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் உடுப்புல 12 ஓட்டு. எத்தனை ஓட்டு? 12 ஓட்டு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார். சொன்னார், பெரிய இடம், துறப்ப வாங்க போறீங்க, கஅபத்துல்லாஹ்வுக்கு போறேன்னு வைப்போம், எப்படி போவோம் நாம? பெரிய இடம், துறப்ப வாங்க போறீங்க, உடுப்ப மாத்திக்கிட்டா நல்லமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, ஒரு பார்வை. அபூ உபைதா, இந்த வார்த்தைய நீ சொல்லாம, ஏண்டா அபூ உபைதாவோட அவ்வளவு இரக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா முக்கியமான சஹாபி, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி.
அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா வ உமர் ஃபில் ஜன்னா வ உஸ்மான் ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா வ தல்ஹத் ஃபில் ஜன்னா வ சஅதுன் ஃபில் ஜன்னா வ சயீதுன் ஃபில் ஜன்னா வ ஸுபைர் ஃபில் ஜன்னா வ அப்துர்ரஹ்மான் ஃபில் ஜன்னா வ அபூ உபைதா ஃபில் ஜன்னா. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாறதுக்கு முன்னால் அவர் மௌத்தாகிட்டார். என்ன நோய்? கொள்ளை நோய், பிளக், காலரா நோய் வந்து மௌத்தாயிட்டார். சிரியால மௌத்தாயிட்டார். அவங்களோட கபர் இருக்குது, ஜோர்டான்ல இருக்குது அவங்களோட கபர். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொன்னாங்க, அபூ உபைதா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவரைத்தான் நான் அடுத்த ஜனாதிபதியா நியமிப்பேன். அவ்வளவு உயர்ந்த சஹாபி ஓடி வந்து சொல்றார், அமீருல் முஃமினீன் கொஞ்சம் உடுப்ப மாத்திக்கிட்டா நல்லமே, நல்ல உடுப்பு கொண்டு போட்டா நல்லமே. சொன்னாங்க, அபூ உபைதா நீ இல்லாம வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் மறக்க முடியாத தண்டனை கொடுத்திருப்பேன். அபூ உபைதா உடுப்புலையா எங்களுக்கு கண்ணியம்? அபூ உபைதா, அபூ உபைதா வாகனத்திலேயா எங்கட கண்ணியம்? அபூ உபைதா இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா இந்த உமர் கேவலமானவனாக இருந்தான். உமர் கேவலமானவனாக இருந்தான், இழிவாக இருந்தான், ஒன்றுமே தெரியாம இருந்தான். அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது எதன் மூலமாக தெரியுமா? ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். இஸ்லாத்தை தந்துதான் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். எப்படி வார்த்தை சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும், உலகத்துல வாழ்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் படிப்பினையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஃபைன் இப்தகைனல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸனல்லாஹ் அதல்லனல்லாஹ். ஏ முஸ்லிம்களே, எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற எதன் மூலமாவது கண்ணியத்தை தேடுவீர்களோ அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான். கண்ணியம் எங்க இருக்குது? இஸ்லாத்துல இருக்குது. நபிய கொல்ல வந்தவர் நான். வாள் எடுத்துக்கிட்டு நபிய கொல்ல வந்தாங்களா இல்லையா? வாழும் யாருக்கும் தைரியம் வரலே, யாருக்கும் தைரியம் வரலே. வாள் எடுத்து சொன்னார், நான் ஆம்பளை, நான் வெற்றேன் முகம்மதுடைய தலை. அப்படி வந்தவர, அப்படி வந்த என்ன? ஒரு குர்ஆன் ஆயத்து தானே, ஒரு குர்ஆன் வசனம். வாள் எடுத்துக்கிட்டு போறார் வெட்டுறது. போகல ஒருத்தர் சொல்றார் இடையில, சாத் இப்னு அபீ வக்காஸ் நினைக்கிறேன், சொன்னார், நீ முகம்மதை வெட்டுறதுக்கு முன்னால உண்ட குடும்பத்தை பார். ஏன் எந்த குடும்பத்துக்கு என்ன? உண்ட தங்கச்சி ஃபாத்திமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கச்சி ஃபாத்திமா, உண்ட தங்கச்சி ஃபாத்திமா, அவட மச்சான் 2 பேரும் இஸ்லாத்துக்கு போய்த்துட்டான். மாப்பிள்ளையும் பொண்டாட்டி முஸ்லீம் ஆயிட்டான். எப்படி ஆத்திரம் வரும், எப்படி கோபம் வரும்? வீட்டுக்கு வந்தா வந்த வரத்துல ஓங்கி பலார்னு விட்டாங்க. தங்கச்சியில கண்ணத்துல அற உண்டு, கண்ணம் வெடிச்சு ரத்தம் வருது. அரைஞ்ச அறையில ரத்தம் வாருனா எப்படி கையாயிருக்கும் அது? அரைஞ்ச அறையில ரத்தம். மச்சான தூக்கி போட்டு மிதிச்சான். இஸ்லாத்துக்கா போனீங்க? நீ இஸ்லாத்துக்கா போனீங்க? ஃபாத்திமாவும் யாரு? உமரோட பிறந்த பொம்பளை தானே. சிங்கத்தோட சிங்கம் தானே பிறக்கும், சிங்கத்தோட பூனையா பிறக்கும். அதுவும் சொன்னிச்சு, ஆமா நாங்க இஸ்லாத்துக்கு போய்த்துட்டோம், உன்னால என்ன செய்யலுமோ செஞ்சுக்கோ. இப்ப வெக்கம் வந்துட்டு. ஏன்? பொம்பளை கடிச்சிட்டோமே, கண்ணத்துல ரத்தம் வருது, வெக்கம் வந்துட்டு. இப்ப கண்ணுல ஒரு தாள் படுது. தாள் என்ன தாள்? குர்ஆன் வசனம். என்னது கேட்டார். அது குர்ஆன் தாங்க, தர முடியாது. நீ அசுத்தமானால் குளிச்சிட்டு வந்தா தான் தருவோம். எவ்வளவு கேட்டு பார்த்தார், தரல. போய் குளிச்சிட்டு வந்து அந்த வசனத்தை எடுத்து படிச்சார். சூரா தாஹா, ஒரு வசனம். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அல்லாஹ் சொல்றான், இன்னனி நிச்சயமாக நான், லா இலாஹ இல்லா அன என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, நான் தான் அல்லாஹ். எப்படி வசனம்?
ஃபஅபுதுனி, என்னை மட்டும் வணங்குங்கள். வாக்கிமிஸ் ஸலா லிதிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். படிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வெட்டுவதற்கு ஏந்தின வாள் கீழே விழுது. முகமெல்லாம் மாறுது, கல்வெல்லாம் தோறப்படுது. யாரு? பயங்கரமான காஃபிர், கொடிய காஃபிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொல்ல வந்த காஃபிர். ஒரு குர்ஆன் வசனம், ஒரு குர்ஆன் வசனம். 25 வருஷமா குர்ஆன் ஓதுறோமே, வட்டிய உடையது இல்லையே சகோதரர்களே. 25 வருஷமா குர்ஆன் ஓதுறோமே, நமக்கு ஏன் பொய் பேசாம இருக்கேது இல்ல? ஒரு குர்ஆன் வசனம் ஒரு காஃபிர சஹாபியாக மாத்துது. ஏன் நம்மள மாற்றம் வருது இல்ல? குர்ஆன விளங்கி ஓதல்ல, குர்ஆன விளங்கி ஓதல்ல. எத்தனையோ வருஷம் தொழுகிறார், ஃபாத்திஹா சூராவுடைய அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அர்த்தம் தெரியாம ஓதினா தொழுகையில உள்ளச்சம் இருக்காது. அர்த்தம் தெரியாம ஓதுறார். சிங்கள பயான் நடக்குது, என்ன விளங்கும்? எனக்கு சிங்களம் பேசுற ஒரு மௌலவிய கொண்டு வந்து பயான் பண்ண வச்சா ஒரு 25 பேர் தூங்குவாங்க, 100 பேர் எழும்பிட்டு போய்த்துருவாங்க. ஒன்றும் விளங்காது, குறைஞ்ச ஆக்களுக்கு தான் விளங்கும். ஏன்? நமக்கு சிங்களத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மட வழிகாட்டி குர்ஆன், அதே நம்ம படிக்கலையே.